ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓடோல ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படிங்கிறது என்ன, இது எதுக்காக யூஸ் பண்றோம், பிசினஸ்க்கு இது எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ நீங்க சர்வீஸ் கம்பெனி ஆர் சாஃப்ட்வேர் கம்பெனில ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மாடியூல் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படின்னா என்னன்னா, ஓடோல ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படிங்கிறது கம்பெனில நடக்கிற ப்ராஜெக்டை வந்து ஒரு ப்ராப்பரா பிளான் பண்றதுக்கு, இல்ல ட்ராக் பண்றதுக்கு, தென் டைம் மேனேஜ் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஹோல் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய டாஸ்க் இருக்கும். தென் அந்த டாஸ்க்குக்கான டைமிங், ஸோ அந்த ஓல்டு ப்ராஜெக்ட்டுக்கான ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து அந்த ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படிங்கிறதுல வந்து நீங்க மேனேஜ் பண்ணலாம். தென் வந்து ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மாடியூல் வந்து மெயின்லி இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறீங்க அவங்களுக்கு, இல்ல ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு, ஆர் இப்போ இன்டீரியர் டிசைன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்றவங்க, இல்ல ஏஎம்சி பேஸ்டு அதாவது சப்போர்ட் பேஸ்டு கம்பெனிஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிளான் பண்ணணும். அப்ப வந்து அது பிளானிங் டீம் கிட்ட குடுப்பாங்க. தென் வந்து அதுக்கான எவ்ளோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணணும். தென் அது இல்லாம வந்து அது எவ்வளோ நாள்ல முடியும், அதுக்கான எவ்வளோ ஒர்க்கர்ஸ் அது எல்லாத்தையும் ஒரு கான்ட்ராக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்க். தென் வந்து லாஸ்ட்ல வந்து இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம வந்து அத வந்து சேல் பண்ணுவோம். அது ஒரு டாஸ்க். இந்த மாரி 4 டைப் ஆஃப் டாஸ்க்க வந்து ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ணி ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ டைமிங் ஆனுச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து எம்ப்ளாயி வைஸ் எவ்வளோ அந்த எம்ப்ளாயி டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து அனலைஸ் பண்ணிட முடியும். தென் ப்ராஜெக்ட் மாடியூல்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். தென் வந்து ஒவ்வொரு டாஸ்கையும் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் வந்து அசைன் பண்ண முடியும். நான் இப்போ வந்து சும்மா இங்க டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு விவி டெமோ அப்படிங்கிற ஒரு அசைனிய வந்து ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, விவி டெமோ அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற சினாரியோல, நீங்க ஒவ்வொரு யூசருக்கும் அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் வந்து நீங்க ஒவ்வொரு டாஸ்க் அசைன் பண்ணி, அந்த எம்ப்ளாயி வைஸ் நீங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துற முடியும். ஸோ அது இல்லாம இதுல இன்னும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? மல்டிபிள் டாஸ்க் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணா, அதே மாரி மல்டிபிள் டாஸ்க் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து இந்த மாரி எம்ப்ளாயிக்கு அசைன் பண்ணலாம். தென் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் இவ்வளோ டைம்ங்கிற டெட்லைன் செட் பண்ண முடியும். அது இல்லாம ஒவ்வொரு டாஸ்க்கும் எந்தெந்த ஸ்டேஜ் இருக்கு அப்படின்றத ஸ்டேஜ் கிரியேட் பண்ணி, ஸ்டேஜ் வைஸ் நீங்க வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஷீட் மூலமா ஒர்க்கிங் ஹார்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகாம ப்ராப்பரா பிளானோட கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து ரியல் டைம்ல உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரியல் டைம்ல என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ப்ராஜெக்ட் மாடியூல் யூஸ் பண்ணலன்னா, ஒரு டாஸ்க் வந்து எவ்வளோ நேரத்துல முடிஞ்சுச்சு, இல்ல இந்த டாஸ்க் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் மிஸ் ஆகலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்து ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோல ப்ராஜெக்ட் மாடியூலோட ஓவர்வியூ பத்தி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு டாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.